இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. பெரும்பாலும் பகலில் சண்டையே வராது, பார்த்துருக்கீங்களா? ஆம்பளை என்ன திட்டினாலும் பேசாமல் இருப்பா பகல் முழுதான். இந்தரே என்ன காப்பியா குர்றி தான் கொண்டு வர்றேன், இட்லி எடுத்து வைடு தான் கொண்டு வர்றேங்க. பகல் முழுதும் ஆமாங்க, இல்லைங்க, சரிங்க. எப்போ அதோட மேட்ரை ஓப்பன் பண்ண தெரியுமா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு வேறு எதையாவது கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ராத்திரி சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பேன், கையில் எல்லாம் மாற்றிட்டு வெறும் மேலோட உட்காந்து சோத்தை போடு அப்படின்னு உட்காந்துருப்பேன். சோத்தை போட்டு விட்டு இப்படி குழம்புலாம் எடுத்து வச்சுட்டு, சரி நீ போ நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் உட்காந்துருக்கேன். இல்லடி நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் இந்த குழம்பு இடையில கேட்டிங்கன்னா ஊற்றணும்ல, அப்பளங்கப்பெல்லாம் பொரிச்சு கொடுக்க சொல்லுவீங்க, பொரிச்சு கொடு. நான் பொரிச்சுக்கிறேன்டி, எடுத்துக்கிறேன்டி, நீ போடி. அவன் உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஏதோ பிரச்சனையை கிளப்புறதுக்கு தான் உட்காந்துருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி உட்காரு அப்படின்ட்டு குழம்பை ஊற்றி சோத்தை பிணைஞ்சி இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போகிறேன். வாய்க்கும் கைக்கு இடையில விடுறாயா வாக்கியத்தை, உன்னைய கட்டி நான் என்னத்தை கண்டேன். அப்புறம் பேசிக்கலாம். அப்படி 2 வாய் சோத்தை தின்றேன். இந்த நேரத்தில் தான் சொல்லாட்டு, என்னையா நீலாம் ஒரு ஆள், காலையிலலாம் நல்லா தானடி இருந்த, அப்போ இருப்பான் சொல்லுப்ப, என்னடி வேணும் இப்போ உனக்கு? நீயும் பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரே இடத்துல தானே என் வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு அந்த பழைய டிவிஎஸ் 50 மாற்றிட்டு புல்லட்டு வாங்கி அவன் பொண்டாட்டியை பின்னால் உட்கார வச்சு மல்லிகை போச்சுக்கிட்டு துத்து இந்த மாதவரமே ஓட்டிகிட்டு போகிறேன். எனக்கு வகரெல்லாம் பதப்பதன்னு எரியுது. நீ இந்த ஓட்ட டிவிஎஸ் 50 புருக்கான்னு என்னை பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு வெக்கமாக இருக்கு உன் பின்னால் வண்டியில் வர்றது. அவனை நீயும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறீங்க. அவன் எப்படி வாங்கினான்? இப்போ என்னடி வேணும்? புல்லட்டு கொண்டு வந்து இறக்கிறேன்ட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி புல்லட்டை மாலை போட்டு கொண்டு வந்து இறக்கிட்டான். வாங்கிட்டோம்ல, ஆம்பளடி வாங்கினது பெருசு இல்லை. இந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி என்னை பின்னால் உட்கார வச்சு 10 ரவுண்ட் அடிக்கிற மாதவரம் முழுவதும். இவ்வளோதானே? போ பட்டு புடவை கட்டிட்டு மல்லிகை போச்சுட்டு வா. பின்னாடி பின்னால் உட்காந்து இந்த கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு வருங்க சில பெண்கள், பார்த்துருக்கீங்களா? அது கம்பியை பிடிச்சிட்டு வருதுன்னா வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சட்டை தோள்பட்டையை மட்டும் பிடிச்சிருக்குங்க, அதுகளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் ஆன குரூப்பாக இருக்கும். இந்த கையை இறுக்க பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் 5 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். 2 கையிலையும் இடுப்பை இறுக்க பிடிச்சிட்டு வருதுன்னா கல்யாணம் இப்போ தான் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆம்பளை நினப்பான் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இறுக்க கட்டி பிடிச்சிட்டு வராளேன்னு. பெண்கள் இறுக்க ஆம்பளையை கட்டி பிடிச்சி பின்னால் உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஏதாவது பைக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் உளுந்து நான் சாவேன், நீ மட்டும் பொழைச்சிக்கிருவியா, உன்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு சாகடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இறுக்க கட்டி பிடிச்சிருக்கோன்றிருக்கேன். அந்த அம்மா இவ்வளோ தானே வாடி மல்லிகை போச்சுட்டு வான்ட்டு பின்னால் உட்காந்து அந்த அம்மா தோலில் அப்படி கையை போட்டுட்டு ஓட்டுங்க, அவள் வர்றா, அவள் பார்க்குற மாதிரி ஓட்டுங்க, தின்னு ஓட்டுறேன். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80ல் போகிறாரு ஐயா கும்முன்னு. 15ஆம் தேதிக்கு பிறகு 60க்கு மேலே போக மாட்டேங்குது வண்டி. 25ஆம் தேதி 40லேயே போகிறேன். வீட்டுக்காரம்மா கேட்டு ஓட்டியா? என்னையா? ஓட்டுறேன். அப்புறம் ஏன் ஓட்ட மாட்டேங்கிற? ஏண்டி கேட்குற? 1ஆம் தேதி கட்டணும் முடி, 7500 ரூபா கட்டணும் முடி. ஆக்சிலேட்டரை திருகுனா 1ஆம் தேதின்னு கேட்குது. கிளச்சை அம்மிக்கு பிரேக்கை மாற்றினா கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. பிரேக் அடிக்கிறான் 7500. ஐயோ ஓட்ட முடியலடி வண்டியான்னு. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் பைக் வாங்கினவன் கூட வண்டியை நிம்மதியாக ஓட்ட முடியல. எங்கள் ஊரில் இப்படி தான் ஒரு ஆள் பஸ்ஸில் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வருவாங்க தெரியுமா, டிக்கெட்டு யார் எடுக்கலன்னு பார்க்குறதுக்கு வந்து டிக்கெட்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் திடீர்னு இப்படியே பார்த்துட்டு இறங்கி ஓடுறான். உடனே டிக்கெட் எடுக்கல போல, அதுதான் இந்த ஓட்டம் ஓடுறான்ட்டு பின்னாடியே செக்கிங் இன்ஸ்பெக்டர் விரட்டிட்டு போய்
கீழே உளுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர்ந்து திருப்பி விரட்டிட்டு போயிட்டாரு. அவன் 3 தெருவுக்குள்ளே பூந்து 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 போய் கடைசியாக ஒரு இடத்துல இப்படி நின்று வா அப்படின்ட்டு ஒரு டீ போடனேன் அப்படின்னு டீ கடையில் டீ கேட்டுக்கிட்டு இருந்தேன். பிடிச்சிட்டாரு செக் இன்ஸ்பெக்டர் ராஸ்கல். எத்தனை வருஷம் நான் சர்வீஸை, நான் இப்படி டிக்கெட் எடுக்காதவனை பிடிக்காமல் இருந்ததே இல்லை. எங்கே ஏன்டா டிக்கெட் எடுக்கல அப்படின்னா அவன் பாக்கெட்லேருந்து டிக்கெட் எடுத்து இப்படியே காமிச்சிருக்கேன். டிக்கெட்டை எடுத்துட்டியா, அப்புறம் ஏன்டா ஓடுனேன் அப்படின்னா, நான் ஓடுவேன், பரதநாட்டியம் ஆடிவேன், டான்ஸ் ஆடுவேன், நான் தான் டிக்கெட்டை எடுத்துட்டேன்ல, என்னை ஏன்டா நீ துரத்திட்டு வந்த அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, ஆயுசில் யாராவது ஒருத்தனை நான் பிடிக்கணும்னு நினச்சி விரட்டிட்டு வந்தேன், கடைசிக்கு அவனும் டிக்கெட் எடுத்தவன் நான் போயிட்டானேன்ட்டு. இப்படி தான் ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு. 50,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க, 40,000 ரூபா பிரட்டிருச்சு. சாமிகிட்ட போய் வேண்ட போகுது. யார்? லட்சுமி சாமிகிட்ட. லட்சுமி கையிலேருந்து இப்படி காசு கொட்டுற மாதிரி அந்த சாமிகிட்ட போய், லட்சுமிமா, அம்மா அம்மா மகனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்கும்மா, மாறிம்மா. லட்சுமிம்மா, ஐயா இருக்கிற சாமியெல்லாம் கூப்பிடுது. 50,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க, 40,000 ரூபா பிரட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபா இருந்து கைமாற்று கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது என் வாழ்க்கையை ஓட்டி என் பிள்ளைய காலேஜில் சேர்த்துருவேன்ப்பா. அந்த சாமி இப்படியே பார்க்குது. யார்? கையில் அவ்வளோ சில்லற காசு கொட்டுற மாதிரி இருக்க சாமி இப்படியே பார்க்குது. அது கையிலேருந்து எப்படி 10,000 ரூபா கொடுக்குமா அது? ஆனால் அந்த அம்மாட்ட அந்த சாமி பேசுகிறது காதில் விழுகுது. என்ன பேசுதுன்னா, என் வேதனை உனக்கு தெரியாதும்மா, எனக்கிட்ட போய் 10,000 ரூபா கடன் கேட்குறிய, என்கிட்ட இது வரைக்கும் 5 காசு ஒரு வயலும் கொடுத்ததில்லை, என் முன்னாடி தான் உண்டியெல்லாம் போடுறானுங்க, என் முன்னாடி தான் உடச்சி என்றாங்க, என் கையில் இது வரைக்கும் ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கானே அவனாவது, எல்லாரும் எடுத்து எண்ணிட்டு போகிறாங்களே ஒழிய என் கையில் யாரும் கொடுக்கறதில்ல, என் வேதனை ரொம்ப கொடுமையான வேதனைமா, என்கிட்ட போய் 10,000 ரூபா கேட்குறியான்ட்டு சாமி கண்ணீர் விட்டு அழுததை கேட்டுட்டு அந்த அம்மா வெளியில் வருது. பெண்கள் கைக்குள்ள பொருளாதாரம் இருக்கணும். காரணம் என்ன? ஆண்கள் ஒரு காசை டக்குன்னு பாக்கெட்டில் வச்சுருக்கதை டப்புன்னு செலவழிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, கொடுத்தாச்சு செப்டம்பரில், ஆம்பளைகளுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கேன், 1000 ரூபாய் வாங்கிட்டு வர்றப்போ ஒருத்தன் பார்ப்பேன், என்ன மாப்பிள்ள 1000 ரூபாயா, 1000 ரூபா வச்சுருக்க, சரி என்னடா ஏன்டா அத்தனை தடவை சொல்லி காட்டுற, என்ன வாங்க போகிற, வீட்டில் கஷ்டமாக இருக்க, அரிசி பருப்புலாம் வாங்கலாம்ட்டு இருக்கேன், நீயும் உன் பொண்டாட்டி உன் பிள்ளை 3 பேர் தானடா இருக்கீங்க, 1000 ரூபாய்க்கு எதுக்கு அரிசி வாங்குற, ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கு, நான் உன்னை வேணான்னு சொல்ல, 500 ரூபாய்க்கு வாங்கு, மீதி ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம சந்தோஷமாக இருப்போம், வாங்கிரு. வேணாம்டா டே, பிள்ளை இருந்திருந்து தலைவர் கொடுத்துருக்காருடா, வேணாண்டா பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும்டா, 750 ரூபா வீட்டுக்கு செலவழிடா, 250 ரூபா, 200 ரூபாய்க்கு வாங்கு, 50 ரூபாய்க்கு சைட் டிஷ், ஓகே அப்படின்ட்டு, சரி வாடா அப்படின்ட்டு 1000 ரூபாயை மாற்றி 250 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவரெல்லாம் ஃபுல்லாக என்ன அது பசி பேசுகிற அப்படின்ட்டு, இல்லை மாப்பிள்ள ஒன்றும் அவ்வளவா நல்லா இல்லை இப்போ சாப்பிட்டது, இன்னும் ஒன்று மட்டும் வாங்கிறேன், டே வேணாம்டா, அரிசி பருப்புலாம் லிஸ்ட்டு போட சொல்லிட்டேன்டா, பலசரை கிடைக்கும் கொடுத்துக்கலாம்டா, அடுத்த மாதம் 1000 ரூபா வரும்ல, அப்போ வாங்கிக்கிறலாம் அப்படின்னே ஏற்றி ஏற்றி 4 250 250 250 முடிச்சுட்டு 2 பேரும் சாக்கடையில் கிடக்கிறேன். அப்படியே எல்லா ஆண்களும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்கு அந்த மாதிரி. ஆனால் ஒரு பெண் கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு நகைச்சீட்டு ஒரு பாத்திரச்சீட்டு போட்டு தன் பெண்ணுக்கு தன் மகளுக்கு 5 பவுன் நகை சேர்த்து கல்யாணத்தை முடிச்சு வைப்பாயா ஒரு பெண்ணு. ஒரு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் எப்படி கொடுக்கப்பட்டது, ஒரு பெண் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை இன்னைக்கு கொடுப்பாங்க. ஒரு ஆணால் ஒரு காய்கறி வாங்க முடியுதா, காய் வாங்கிட்டு வாயா அப்படின்னு அனுப்புது ஒரு அம்மா, போயிட்டு வரேன்டி அப்படின்னு மார்க்கெட்டில் என்ன காய் வேணும், கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்து பார்த்தா பூரா முத்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை ஒரு பார்த்து வாங்க தெரில, எப்படி வாங்கினா
காய் வாங்கினா அமுக்கி அமுக்கி பார்த்து வாங்கணும்யா. சரி, இனிமே காய் வாங்கினா அமுக்கி பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் சொல்லிட்டான். இன்னைக்கு இதை குழம்பு வைடி அப்படின்ட்டான். அடுத்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறப்ப என்ன காய் வாங்கணும்னு கேட்டிருக்கேன். வெண்டைக்காய் வாங்கிட்டு வா அப்படின்னா வெண்டைக்காயை அமுக்கி அமுக்கி எது காடாக இருக்கோ, எது அப்படியே உறுதியாக இருக்கோ, தோல் மாதிரி இருக்கதை அப்படியே அமுக்கி பார்த்துட்டு வாங்கிட்டு, ஐயோ ஐயோ ஒரு வெண்டைக்காயையும் அமுக்கி பார்த்து வாங்கிட்டு வரியா, நீ தானே அமுக்கி பார்த்து வாங்கிட்டு வர சொன்ன. இனிமே காய் வாங்கினா உடச்சி பார்த்து வாங்கிட்டு வரணும். ஆளு முகறேன், காய் வாங்க துப்பு இல்லை. அடுத்த வாரம் நமக்கு மார்க்கெட்டுக்கு போகிறேன். என்ன காய்கறி வேணும்னா முருங்கைக்காய் வாங்கிட்டுவேன் அப்படின்னு. முருங்கைக்காயை வாங்கி வாங்கி ஒன்றொன்னா உடச்சி போடவும் மார்க்கெட்டுக்காரன் பூரா வெளுன்னு வெளுத்து, ஏன்டா வாங்கின காயை பூரா உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன் மனுஷனாடான்ட்டு அவனை அடித்து லைட்டு மரத்தில் கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த அம்மா என்னையாண்ணா நீ ஏன்னாடி உடச்சி பார்த்துட்டு வாங்கிட்டு வர சொன்னேன், நான் ஒரு 50 முருங்கைக்காயை உடைச்சேன், என்னையை உடச்சி விட்டாங்க அப்படின்னு. போயா ஒரு மார்க்கெட்டில் ஒரு காயை பேரம் பேசி வாங்க தெரியல. ஆனால் பெண்கள் போய் பார்த்தீங்கன்னா கிலோ எவ்வளவுமா கத்திரிக்காய் அப்படின்னா அந்த அம்மா சொல்லும் 50 ரூபான்னு. 10 ரூபாய்க்கு கொடுங்க. ஏமா மனசாச்சு இருக்கா இல்லையா, 50 ரூபாங்கிறேன் 10 ரூபாய்க்கு, சரி ஒரு 5 ரூபாயை போட்டுக்க அப்படின்ட்டு கடைசிக்கு 50 ரூபா சொன்ன கத்திரிக்காயை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பொருளாதாரத்தை அவர்களால் தான் எளிமையாக கையாள முடியும். மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு அம்மா முருங்கைக்காய் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா காலையில் 2 10 ரூபான்னு விற்றுச்சு, மத்தியானம் 3 10 ரூபான்னு விற்றுச்சு, சாயந்தரம் 4 10 ரூபான்னு விற்றுச்சு. அந்த அம்மாட்ட ஒரு ஆள் வந்து கேட்டான், காலையில் 2 10 ரூபான்னு விற்றிய, மத்தியானம் 3 10 ரூபான்னு விற்றிய, சாயந்தரம் 4 10 ரூபான்னு விற்ற, ஏம்மா அப்படின்னு கேட்டோன்னா அந்த அம்மா சொல்லுது, ஒரு வயசான பாட்டி சொல்லுது, 2 10 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தேன், மொத்தம் நான் 200 ரூபாய்க்கு வாங்கினேன் முருங்கைக்காய், 2 10 ரூபான்னு விற்றேன், 200 ரூபா கிடச்சிருச்சு, 12 மணிக்கெல்லாம் 200 ரூபா கிடச்சிருச்சு, இனிமேல் கிடைக்க போகிறதெல்லாம் லாபம் தான், அதனால தான் ஜனங்க இன்னொரு காய் சேர்த்து வாங்கிட்டு போட்டோம்னு 3 10 ரூபான்னு கொடுத்தேன் அப்படின்ச்சு. சாயந்தரம் ஏமா 4 10 ரூபான்னு கொடுத்தன்னுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, காலையில் பணக்காரங்களா தாப்பா காய்கறி வாங்க வருவாங்க, சாயந்தரம் இந்த கூலி வேலை செய்கிறவங்க தான் காய்கறி வாங்க வருவாங்க, கொத்தனார் சித்தாள் ரோட்டு வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு இன்னும் 2 காய் சேர்த்து கொடுக்கணும்னு தான் 4 10 ரூபான்ட்டு ஒரு முருங்கைக்காய் விற்கிறதுல கூட ஒரு தர்மத்தை, ஒரு நியாயத்தை, ஒரு பொருளாதாரத்தை சிறப்பாக கையாளக்கூடியவள் யாருன்னா ஒரு பெண்ணாக இருப்பதால் தான். இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் இருக்குது, ஆகா ஓகா 5 மாடி 15 மாடி. டாக்டர்கிட்டலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். டாக்டரை பார்க்க முடியுமா? இல்லைங்க, சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் வருவார். பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கும், ஆனால் எழுதி போட்டிருப்பான் தெளிவாக, மேலே போகும் வழி. ஆஸ்பத்திரியில் நம்பால் புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே போனாலே மேலே கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு, அதான் தெளிவாக எழுதி போட்டிருக்காங்க. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா 2000 ரூபா 10,000 ரூபான்ட்டு. எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்தும் நம்ம கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போது நம்மை காப்பாற்றியது எது என்றால் கபசுர குடிநீர் என்ற அந்த சித்த வைத்திய மருத்துவம் தானையா. இந்த நேரத்தில் கொரோனாவிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது நம் பாரம்பரியமான தமிழக மருத்துவமான சித்த மருத்துவத்தினுடைய அந்த மருந்துகள் தானையா நமக்கு கொடுத்துச்சு. மிளகு கஷாயம் குடி, தாலி சாதி சூரணத்தை சாப்பிடு, திருகடுகம் சூரணத்தை சாப்பிடு அப்படின்ட்டு அன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் அப்படி கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டு மருந்துக்கு இன்னைக்கு கூடிய மரியாதை. நாங்கள்லாம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கேம்ப் நடத்த போயிருந்தோம். கேம்ப்பு முடிஞ்சு நடந்து வர்றப்ப எங்கள் கூட இருந்த ஒரு வயசான டீச்சர் நடந்து வர்றப்ப அந்த சுண்டு வரல ஒரு கல் தட்டிக்கு அந்த டீச்சர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ராத்திரி 9:30 மணி. உடனே ஆஸ்பத்திரி தூக்குன்னு சொல்லி ஆட்டோவை வச்சுட்டு அந்த டீச்சரை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு குடிசை வீட்டிலேருந்து ஒரு பாட்டி இப்படியே எட்டி பார்த்துச்சு. ஏன் சாமி என்ன அப்படின்னுச்சு. ஒரு டீச்சர் இங்கே இருந்தாங்கல்ல, அவங்க காலை தடிக்கி விட்டு சுண்டு வரல போல் பெருசு வீங்கிருச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க வழியில். இதுக்கா ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த டீச்சர் என்கிட்ட இறக்குப்பா அப்படின்ட்டு, டேய் அந்த எண்ணெய் பாட்டில் எடு அப்படின்னு வீட்டில் இருந்த ஒரு சின்ன பயல்கிட்ட
ஒரு விளக்கெண்ணெய் பாட்டில் எடுத்து அந்த கிளவி கையில் அந்த விளக்கெண்ணெய் இப்படி தடவி அந்த சுண்டு விரலில் அப்படியே லேசாக தடவி இப்படி 2 தடவை உருட்டி அப்படியே டீச்சர் அப்படின்னாங்க. சுண்டு விரல் அப்படி திருகி 2 இழுப்பு இழுத்துச்சு. அம்மா அப்படின்னாங்க. எந்திரிச்சு நடந்து போ அப்படின்னு அந்த டீச்சர் வழியே இல்லை, நடந்து போச்சு. எப்படி பாட்டினா அது காலங்காலமாக நமக்கு சொல்லி கொடுத்த வைத்திய முறைங்க அப்படின்னு சொல்லி அந்த விளக்கெண்ணையில் அந்த கால் இது உடஞ்ச அந்த சின்ன அந்த வீக்கத்தை அந்த கிளவி அழகாக எடுத்து விட்டுச்சு. இதே ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? ஸ்கேன் பண்ணணுங்க சார், வீக்கம் ஓவராக இருக்குது, அல்ட்ரா ஸ்கேன் பண்ணணும். எவ்வளோ செலவாகும்? 12,500 சுண்டு வரல 6 வகையாக ஸ்கேன் எடுப்பேன். எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு 15-20 ஃபிலிம் அப்படி சினிமா படம் மாதிரி அப்படி ஒரு கவரில் வச்சு கொடுப்பாங்க. 12,500 கட்டினோன்னே சுண்டு வரல படம் எடுத்து அந்த அம்மா கொண்டு வருது. டாக்டர், பெரிய டாக்டரு 1 மணி நேரம் தான் இருப்பார். 2,500 அவர் 1 மணி நேரம் பணம் கட்டு. 2,500 எம்எஸ் ஆர்த்தோ ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் லண்டன் ஸ்காட்லாண்ட் யூஎஸ்ஏ ஆகாகா ஓகாகா போய் அந்த இதெல்லாம் இந்த டாக்டர் இப்படியே பார்த்துட்டு சுண்டு வரலில் இருக்க அந்த போன் இருக்குது பார்த்தீங்களா, அது லேசாக அப்படியே பெண்ட் ஆகிருக்கு. அதில் நரம்பு லேசாக சிக்கியிருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அநேகமாக இடது காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால், ஐயா அம்மா என்னடா சுண்டு வரலில் வேங்கினதுக்கு இடது காலையே எடுக்க சொல்கிறேன், எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். உங்களுக்கு சுகர் வந்து ஒரு 500க்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால we have to wait for some time. இன்னும் ஒரு 3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு. சீஃப் டாக்டர் வருவார் அப்படின்னு சீஃப் டாக்டர் வந்து அவர் இன்னும் ஒரு 6 ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த காலை தூக்கி எக்ஸ்ரே ஒய்ரே ஜெட்ரே எல்லாம் எடுத்து இந்த எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கு? 32,500 எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த பெரிய டாக்டர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, லேசாக கிராக் ஆகிருக்கு, ஒரு மாத்திரை கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்க. ஏன்டா அதை நேற்றே சொல்லியிருக்கலாம்ல. 32,500 வாங்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. பெரிய ஆஸ்பத்திரியில் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அதுக்குன்னு பெரிய ஆஸ்பத்திரிக்காரங்க எல்லாருமே இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல. இன்றைக்கி அந்த உயர்ந்தபட்ச மருத்துவ முறைகள் நமது சாதாரண மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி கிடைக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.